அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆர்ஆர் துபாய் விழாக்கள் உங்களை பவுலில் எடுத்து ஊற்றிக்கலாம். செட் ஆகட்டும். நம்ம செட் ஆகிற மாதிரி வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று என்னென்னா மறுபடியும் அகர் அகர் எடுத்து ஊற வச்சுக்கலாம். நான் இந்த இதுக்கு 2 3 டேபிள் ஸ்பூன் அகர் அகர் எடுத்து அதேமாதிரி நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் என்ன பண்ணுறோம், பால் 1/4 லிட்ரு பால் 300 ml பால் ஊற்றிருக்கேன். இது நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா கொதிச்சு வந்தனையும் அகர் அகரை போடலாம். இது பாலுலேயும் அகர் நல்லா கொதித்து நல்லா கரையணுங்க. நல்லா வச்சுக்கோங்க. அகர் அகர் கொதிக்காமல் இது பண்ணிடாதீங்க. நல்லா கொதித்து அந்த இது அகர் அகர் நல்லா கரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரையோ இல்லை ஜாங்கிரியோ இல்லைன்னா பனங்கல்கண்டு இல்லைன்னா கண்டன்ஸ் மில்க் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அது போட்டுக்கோங்க. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கலக்கிக்கங்க. நல்லா சர்க்கரை கரையணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். நம்ம நல்லா கரைஞ்சிருச்சு. வாங்க ஊற்றிக்கலாம் பாத்திரத்தில். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றுங்க. அதுக்கப்புறம் நம்ம கேரட்டு அகர் அகர் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் லேயராக இந்த மாதிரி லேயராக எடுத்து நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்லைஸாக ஒரு இதாக எடுத்து ஊற்றிக்கங்க. மறுபடியும் மேலே ஒரு அகர் அகர் ஊற்றிக்கங்க.
நல்லா டிப் பண்ணி விடுங்க உள்ளுக்குள்ள அடியில். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்லைஸாக எடுத்து அந்த கேரட் அகரகரை போடுங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே இந்த லேயர் மறுபடியும் இந்த அகைன் இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது டேஸ்ட்டாக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். எந்த கலரும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் ஹெல்த்தியானது தான். கேரட்டு இது விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பண்ணியாச்சு. நம்ம இதை வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆயிடுச்சுங்க. செட் ஆனதுக்கப்புறம் அன்மோல்ட் பண்ணிடலாம். இப்போ சைடில் ஃபுல்லாக ஒரு தடவை கீறி விட்டுக்கோங்க. நம்ம அன்மோல்ட் பண்ணிடலாம். தட்டினாவே வந்துடுதுங்க, ஈஸியாக வருது. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த சைஸு எப்படி வேணுமோ அதுமாரி கட் பண்ணிக்கங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். அழகாக வந்துச்சு, நல்லா ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி அகரகருக்கு தேவையான அளவு ஊற்றணுங்க. இல்லைன்னா கொலன்னு தண்ணி ஆயிரும். இல்லைன்னா தண்ணி அந்த கன்சிஸ்டன்சி இல்லைன்னா கெட்டியாக மாறி கல் மாதிரியாக இருக்கும். தண்ணி அதிகமாக போச்சுன்னா லிக்விடாக மாறிடுச்சுன்னா, ரொம்ப லிக்விடாக இருந்துச்சுன்னா கொலன்னு இருக்கும். இந்த சேஃபில் வராது. கரெக்டான பக்குவத்தில் பண்ணோம்னா இந்த மாதிரி இதில் வரும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக கன்சிஸ்டன்சியாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் அதிகமான வீடியோக்கள் அதிகமாக போடுறேன் நான், டிஃப்ரெண்ட்டாக போடுறேன் நான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டிஷ் வேணுமோ சொல்லுங்கள், நான் காமிக்கிறேன் நான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.